சமுதாயத்தில் எல்லோரும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. ஆனால் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல்வாதிகளும் இன்னும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். கோவையில் மறைந்த பயங்கரவாதி என கூறப்படும் பாட்ஷாவை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்பா என அழைத்திருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். என்னோட அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கணுங்கண்ணா. எல்லோரும் அப்பாக்கள் தான், எல்லோரும் தமிழகத்தில் அம்மாக்கள் தான், எல்லோரும் சித்தப்பா தான், எல்லோரும் பெரியப்பா தான். அதில் எந்த வித்தியாசம் இல்லை, நம்ம சொந்தங்கள் தான். அல்லுமா என்பது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். அதில் குறிப்பாக பாஷா அவர்களுக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து சிறையிலிருந்து பரோல்ல வெளியே வந்திருக்கிறாங்க. யார் இறந்தாங்களோ அவர்களுடைய மத முறைப்படி அடக்கம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. நாங்கள் தியாகிகளை விதைத்திருக்கின்றோம். இதெல்லாம் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள். இன்னும் சில அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் சடனா மாட்டியரா மாத்துறாங்க. கோயம்புத்தூர்ல பிப்ரவரி 1998 58 பேர் இறந்திருக்காங்க. 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதிலே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க, பொதுமக்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. நாங்கள் எதிர்ப்பு சொல்வது, எதிர்ப்பு தெரிவிப்பது, காவல்துறை இது சரியா கையாளல. ஊர்வலத்திற்கு இன்டைரக்டா அனுமதி. அதே போல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சந்தோஷம், குஷி. ஏன்னா மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பு. அதனால் அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், சமுதாயத்தில் எல்லோரும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. இளைஞர்கள் பார்க்கிறாங்க. அவங்க எந்த நிகழ்வுக்கு போறாங்க, யாரை பத்தி பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க. அதனால் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல்வாதிகளும் இன்னும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.